வாங்க இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் கிரேவி எப்படி செய்யாதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய் 1 கப், தேங்காய் 5 பந்தை, 4 வரமிளகாய், நிலக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10-15, கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை. மஞ்சள் பூசணிக்காவை நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் ஓரளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாவையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயை எடுத்துகிட்டு அது நல்லா சூடானதையுமே தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதையுமே கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததையுமே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன வெங்காயத்தை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வதங்கினதையுமே கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காவையும் சேர்த்துக்கோங்க. எல்லா டிஷ்ஷையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ நம்ம புதினா தழையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது பூசணிக்காயை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் எச்சாவே சேர்த்துக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தான். தேவையான அளவு உப்பும் இப்போவே சேர்த்துக்காதீங்க. ஓரளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியில் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பூசணிக்காவை நம்ம கொதிக்க விட போகிறோம். ரொம்ப சேர்க்க வேணாம். ஓரளவு தண்ணி ஊற்றி மீடியமாக பூசணிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். ஏன்னா பூசணிக்காயிலிருந்தே நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் ஊறி வரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது பூசணிக்காய் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பூனில் எப்படி நம்ம குத்தி பார்க்கும்போது ஓரளவுக்கு உள்ளே போச்சு அப்படின்னாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி பூசணிக்காய் எடுத்து அழுத்தும் போது ஓரளவுக்கு உள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பதத்திலேயே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 5 to 6 பத்து இருக்க தேங்காவை எடுத்துக்கோங்க. எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணி 2 to 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை அதில் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வேறு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி விட போகிறோம். கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இப்படி விடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. எடுத்து பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுங்கிற ஃபீல் வரும், சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கனால நம்மளுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இதுவே ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம். நீங்கள் நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணுறதை பற்றி கவலைப்படலை அப்படின்னா நீங்கள் நிறையா எண்ணெயை சேர்த்து இது மாதிரி டக்குன்னு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த தேங்காவையும் வேர்க்கடலையும் நல்லா ஆற வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு செமி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அந்த பேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு திரும்பியும் ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ திரும்பியும் ஆல்ரெடி நம்ம பூசணிக்காய் செஞ்ச அதே கடாயில் அந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கிளறி விட போகிறோம். கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க இந்த பூசணிக்காயை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொத்தமல்லி தழை மேலே அதை தூவி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். பூசணிக்காய் வாங்கும்போதே நல்ல பழுத்த பூசணிக்காவாக ஸ்வீட்டாக இருக்க பூசணிக்காவாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷு செஞ்சு வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஸ்வீட்னஸ்க்கு இது ஆக்சுவலாக நெய் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருக்கும், இது சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை மூடி வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறமா நம்மளுக்கு சுவையான பூசணிக்காய் கிரேவி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் சாப்பாடுக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கு வச்சு கூட நம்ம இந்த கிரேவியை பரட்டி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோ சுட சுட பூசணிக்காய் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.